சுத்தமாக இருந்தால் சந்தோஷம் இருக்குது. அதுபோல் எப்பவும் சொல்லுவேன், மனசஸ்மரணையோடு இருக்கிறவங்களுக்கு எங்கேயெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கேயெல்லாம் சுத்தப்படுத்துவதற்கு மனம் துடிச்சு கொண்டே இருக்கும். மனம் துடிச்சு கொண்டே இருக்கும் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவதற்கு. அப்படி சுத்தமாக இருக்கணும் வாழ்க்கையில். அதுக்கு தான் பகவான் நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குறார் இல்லையா? குப்பையில் படுக்கிறதுக்காக பகவான் நமக்கு இந்த ஜன்மம் கொடுக்குறார். குப்பைக்குள்ளே இருந்து கோவிலுக்குள்ளே வரணும் நம்ம எல்லோரும். குப்பைக்குள்ளே இருந்து நம்ம ஒன்றும் சம்பாதிக்க போகிறதில்லை. குப்பை தான் சம்பாதிக்க முடியும். குப்பைக்குள்ளே இருந்தால், கோவிலுக்குள்ளே இருந்தால் பிரசாதம் சம்பாதிக்கலாம். பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யணும். பாவம் தான் குப்பை. பாவம் தான் குப்பை. அந்த குப்பைக்குள்ளே இருந்துட்டோம்னா நமக்கு எதுவும் சம்பாதிக்க முடியாது. அந்த குப்பையை எல்லாம் ஒதுக்கணும். பாவங்களை எல்லாம் தூக்கி வீசணும். பாவங்களை எல்லாம் தூக்கி வீசி புண்ணியம் சம்பாதிக்கணும். அதுக்கு தான் ஸ்மரணா. ஸ்மரணை பண்ணினீங்கன்னா பாவங்கள் எல்லாம் போயிடும். பாவங்கள் எல்லாம் போயிட்டோம்னா கோவிலாகும். இருக்கும் இடமெல்லாம் பாவத்தோட நீங்கள் கோவிலில் போயிருந்தால் கோவிலும் குப்பையாகும். பாவத்தை எல்லாம் கழுவிட்டு கோவிலில் போய் கும்பிடணும். எல்லாம் குளிச்சுட்டு போவோம். பம்பையில் குளிச்சுட்டு சபரிமலைக்கு போவோம். காசியில் போய் குளிச்சுட்டு விஸ்வநாதரை போய் கும்பிடுவோம். கங்கையில் குளிச்சுட்டு சிவனை கும்பிடுவோம். ராமேஸ்வரத்தில் போன கடலில் போய் குளிச்சுட்டு ஈஸ்வரனை போய் கும்பிடுவோம். பாவத்தை எல்லாம் கழிக்கணும். அதில் தூக்கி வீசணும். அதில் கொண்டு போய் கரைக்கணும். அப்புறம் பிரசாதத்தை போய் எடுக்கணும். அதுக்கு தான் பாவத்துக்குள்ளே இருந்து பாவங்களை பண்ணி கொண்டிருக்கிறவங்களும் இருப்பாங்க உலகத்தில் நிறைய. அப்படியான நிலைமைக்கு எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஸ்மரணையோடு இருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ நம்ம குப்பையை பார்த்தா கோபம் வரும். அப்போ நம்ம இந்த குப்பையை ஒதுக்கி கோவிலுக்கு ஓடும். அதுக்கு தான் ஸ்மரணா. கோடானு கோடி ஸ்மரணை இருந்தால் தான் ஒரு முறை தரிசனம் கிடைக்கும். கோடானு கோடி ஸ்மரணை இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும். அந்த தரிசனத்துக்காக தான் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுறோம். தரிசனம் தான் நமக்கு வேணும் வாழ்க்கையில். பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும். பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும். தர்ஷனம், சுதர்ஷனம். സുദർശനം. സുദർശനം தெரிந்தாலே ഭഗവാനുடைய ആയുധമാക്കും. ദർശനത്തിൻ മൂല്യമായി നമ്മൾക്ക് വിരോധങ്ങളെയെല്ലാം ഒതുക്കി, വിരുദ്ധமான ഭാവങ്ങളെയെല്ലാം ഒതുക്കി വിശേഷமான ഭാവത്തോടെ இருந்து സുഹൃതികളാக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் தர்ஷனத்துக்குள்ளே இருந்து. அதுக்குதான் தர்ஷனம் கிடைக்கிறதுக்காக நம்மளெல்லாம் வரிசையில் போயிட்டு இருக்கிறோம். விரோதத்தை எல்லாம் நீக்குவது தர்ஷனம். விசேஷத்தை எல்லாம் வாழ வைப்பதும் தர்ஷனம். விசேஷம் இருக்கும் இடமெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா நல்ல தர்சனம் கிடைக்கணும். ஒரு முறை பகவான் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதுதான் உங்களுக்கு தெரியும். ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு முறை பார்த்தால் போதும். இன்னும் நம்மளுக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்குள்ள அதை தான் தெரியும். அதனால் இந்த உலகத்தில் எதுலேயுமே நமக்கு விரோதமும் வராது. எதை பார்த்தாலும் விகிதமான ரூபமும் வராது. ராவணன் முன்னுக்கு வந்து நின்னாலும் சிவசிவா சிவசிவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த தேவ யோகம் உணர்வுள்ள இருந்து இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு அகலமாக இருக்கக்கூடிய நிலைமை வராது. எல்லாத்தையும் அழைச்சி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதர்மமாகிறது ஏதோ அதை ஒதுக்கி வச்சு தர்மத்துக்கு காரணமாகிறது ஏதோ அதை அழைச்சி வச்சு வாழ்வது தான் நம்ம வாழ்க்கை. அதுக்கு தான் ஸ்மரணா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் நிறைய ஸ்மரணையோடு இருந்து நம்ம எல்லாம் சேவை பண்ணணும். எல்லாத்துக்குள்ள
ஸ்மரணையோடு குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி மூலியமாக ஆதியும் விலகும், வியாதியும் விலகும். ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா போதும், உள்ளே இருக்கிற ஆதியெல்லாம் நிவர்த்தியாகும், உடம்பில் இருக்கிற வியாதிகள் நிவர்த்தியாகும். அந்த தண்ணிக்குள்ளே இருந்தே உங்களுக்கு பகவான் ப்ளஸ் பண்ணுவார். ஆனால் ஸ்மரணையோடு குடிக்கணும். தாகத்துக்காக குடிக்கக்கூடாது, தீனங்களை நிவர்த்தி செய்வதற்காக குடிக்கணும். தீனங்களை நிவர்த்தி ஆகணும்னா ஸ்மரணை வேணும், தீனங்களை நீக்கணும், தாகத்தை குறைக்கணும். தாகம் நிவர்த்தி ஆகாது, தாகம் குறையும். அது எப்போவுமே ஒரு தாகம் இருக்கும் நமக்கு. சில நேரத்தில் இந்த தாகம் மேலே வரும், அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி குடிக்கும், அப்போ தாகம் கீழே போகும். கொஞ்ச நேரம் தண்ணியை குடிக்கலைன்னா அந்த தாகம் மேலே வரும். பசி மாதிரி இல்லையா? சாப்பிட்டீங்கன்னா பசி கீழே போகும், சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பசி மேலே வரும். அப்போ பசிக்குது பசிக்குது, அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டீங்கன்னா போதும் 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 கீழே போச்சு. அப்போது தாகமோ பசியோ அதெல்லாம் முக்கியமில்லை. நம்மளுக்கு என்ன வேணும்? தீனங்களை நீக்கணும். தீனங்கள் நீங்கி தயாபக்தியோடு நம்ம எல்லோரும் வாழணும். தயாபக்தி அது நமக்குள்ள நிறைய இருக்கணும். அதுக்குத்தான் ஸ்மரணா என்று சொல்கிறோம். எதாக இருந்தாலும் ஸ்மரணையோடு நம்மளுக்கு வாழக்கூடிய நிலைமை வந்தால் அந்த ஸ்மரணையிலிருந்து நமக்கு வாழ வேண்டிய விசேஷமான வைபவங்கள் எல்லாம் கிடைச்சி கொண்டே இருக்கும். அதனால தான் ஒரு கோவிலில் போயிட்டு மானச ஸ்மரணம் பண்ணும்போது அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற அந்த அருளெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதுபோல் நீங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதெல்லாம் கிடைப்பதற்கு சதா ஸ்மரணையோடு தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் மட்டும் பிரார்த்தனை பண்ணினால் அந்த நாள் முழுவதும் நல்லா இருக்கும் என்று சொல்ல முடியாது. எப்போவும் அந்த ஸ்மரணையோடு இருந்தால் மட்டும்தான் காலവും நேரവും எல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாய் நம்ம கைங்கரியங்கள் எல்லாம் ரொம்ப மங்களமாக நடக்கும். அதுக்குத்தான் ஸ்மரணையோடு இருந்து நம்மளால் முடிகிற அளவுக்கு நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மைக்கு காரணமானது ஏதோ அதை பார்த்து கொண்டு அதை புகழ்த்தி கொண்டு அதை பரவ வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஓம் சரவணபவா. கோடான கோடி பிரணாமம். இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு நாள். அதை பற்றி நமக்கு பகவான் ராமநாத சுவாமி சொல்லுவார் என்று நினைக்கிறோம். ஓம் சரவண.